நாகை 4 வழிச்சாலையில் உள்ள கொத்தட்டை சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் போராட்டம். பதற்றம் நிலவுவதை அடுத்து போலீசார் குவிப்பு. புதுச்சேரியில் வரும் 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். விதிகளை மீறுபவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் பேட்டி. பண மதிப்பிழப்பு, குடியுரிமை திருத்தச் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என ஒவ்வொரு ஆட்சிக் காலத்திலும் பாஜக தவறு செய்து வருவதாக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் குற்றச்சாட்டு. பாஜக அரசு அராஜக அரசு மட்டுமின்றி முட்டாள்தனமான அரசு எனவும் விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாமே என்னை கேட்டால் இது ஒரு முட்டாள்தனத்தின் ஒரு பிரதிபலிப்பு. இந்த அரசாங்கம் அராஜக அரசாங்கம் மட்டுமல்ல, இந்த பாஜக அரசாங்கம் அது ஒரு முட்டாள்தனமான அரசாங்கம் கூட. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு டென்யூர்லேயும் ஒரு முட்டாள்தனம் பண்ணுறது அவங்களுக்கு கேஷுவலான விஷயமா போச்சு. இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, அதை பற்றி இப்போ பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் அழிந்த குடும்பங்கள் தான் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் NRCCAN கொண்டு வந்தாங்க. விவசாய சட்டங்கள்னு விவசாயிகளை ஒரு வருஷம் அலக்கழிச்சாங்க. அதுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருவாரூரில் நகராட்சியுடன் தங்களது ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த மக்களால் பரபரப்பு. நகராட்சியுடன் இணைத்தால் வேலைவாய்ப்புகள் குறைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் குற்றச்சாட்டு. அண்ணல் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி எழுப்பப்பட்ட கண்டன முழக்கங்கள். சேலத்தில் தனியார் பள்ளியை உரிமையாளர்கள் விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் போராட்டம். சம்பவ இடத்திற்கு வந்து பள்ளியின் உரிமையாளர் காலில் விழுந்து பள்ளியை விற்பனை செய்ய வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த பாமக எம்எல்ஏ. நீலகிரியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் யானையை பிடிக்கும் பணி தீவிரம். ட்ரோன் கேமரா மூலம் காட்டு யானைகளின் கூட்டத்திற்கு புல்லட் யானை இருக்கிறதா என ஆராயும் வனத்துறையினர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய கோரி அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 13 கிராம மக்கள் போராட்டம். ஏர்கலப்பை, நெற்பயிர் உள்ளிட்டவைகளை கையில் ஏந்தி போராட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பாஜக தலைவர்கள். ஆம் ஆத்மி கட்சியின் முறைகேடுகளை வெளிச்சமிட்டு காட்டுவதாக நூதன போராட்டம். சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயம், தக்காளி, பூண்டு உள்ளிட்ட காய்கறிகளின் விலை குறைவு. வரத்து அதிகரிப்பின் காரணமாக குறைந்தது. நாட்டில் மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து. காலி இடங்களை நிரப்ப டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சிறப்பு கலந்தாய்வு நடத்த உத்தரவு. கடலூர் மாவட்டம் கொத்தட்டை சுங்கச்சாவடியில் ஊழியர்கள் மற்றும் போலீசாருடன் வாகன ஓட்டிகள் வாக்குவாதம். தமிழ் தெரியாதவர்கள் சுங்கச்சாவடியில் பணியில் உள்ளதாகவும் வாகனங்கள் செல்வதற்கு தாமதம் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கு மதிப்பில்லை என கூறி அரியலூரில் தாவக மகளிர் அணி கூண்டோடு விலகல். கொடிக்கம்பத்தில் இருந்த கொடியை கீழிறக்கி எதிர்ப்பை பதிவு செய்த பெண்கள். ராமநாதபுரத்தில் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய கோரி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பில் சாலை மறியல். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. மருத்துவ கழிவுகளை கையாளுவதில் கேரள அரசு தோல்வியடைந்துள்ளதாக அம்மாநில உயர்நீதிமன்றம் விமர்சனம். தமிழ்நாட்டில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் அம்மாநில அரசு விரிவாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. பல்லாவரம் அருகே கோயிலிற்குள் வந்த மாற்றுத்திறனாளியை சாதி பெயரை சொல்லி ஊராட்சி மன்ற தலைவியின் மகன் இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு. காலால் எட்டி உதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறையினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு.
தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்த காவல்துறையினர். கேரளாவிலிருந்து உணவு கழிவுகளை ஏற்றி வந்த செப்டிக் டேங்க் லாரியை மடக்கி பிடித்த தமிழக காவல்துறை. வாகனங்களை இயக்கி வந்து தமிழகத்தைச் சேர்ந்த 2 கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லையில் நீதிமன்றம் முன்பு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதன் எதிரொலி. தமிழக காவல்துறை இயக்குநரின் உத்தரவின் பேரில் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்தியபடி பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினர். நெல்லை மாவட்டம் தெற்கு பாப்பான்குளம் பகுதியில் திடந்து அட்டகாசம் செய்யும் யானைகள். விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் யானைகளை விரட்டி அடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. இது வருஷம் ஒரு 15 வருஷமா இப்படிதான் யானை தொந்தரவுப்படுத்துது. இது தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை இவங்க எடுக்க மாதிரியே தெரியல. இவங்க மாதம் மீட்டிங் போடுறாங்க, என்ன மீட்டிங் போடுறாங்கன்னே தெரியல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் மீட்டிங்கில் அட்டன் பண்ணதும் சும்மா ஒரு டீயும் வடையும் தராங்க, சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். வேற ஒன்றுமே செய்யலைங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.